ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இங்கே பார்த்தீங்களா மழை பெய்யுது. அந்த ஒரு சின்ன கடையில் பாருங்கள் நின்றுட்டுருக்காங்க. ஒரு சின்ன கடை. அந்த கடையில் நின்றுட்டுருக்கவங்க ஹஸ்பண்ட் தான். என்ன வாங்கினாங்கன்னா பஜ்ஜி போண்டா வந்து அங்கே புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பஜ்ஜி போண்டா வந்து செஞ்சு விற்றுட்ருக்காங்க. ஒரு நாள் இப்போ தான் வந்து 3 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ வாங்கி பார்க்கலாம், மழைக்கு அது நல்லாயிருக்கும் சூடாக அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொன்னேன். பார்ப்போம், வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்ப்போம் மழைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை இரு, வாங்கிட்டு வந்துட்டிங்களா? போய் சாப்பிட்டு பார்க்கலாம். தெரியல, சாப்பிட்டா தான் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். சட்னியும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இதெல்லாம் சாப்பிடவே கூடாது, நாங்கள் வாங்கவே மாட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, தக்காளி சட்னி ப்ளஸ் வந்துட்டு என்ன தேங்காய் சட்னியா, ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம நல்லா இருக்குதா பஜ்ஜி? ஃபுல்லாக என்னங்க, அது மட்டும் இல்லாமல் உள்ள வாழைக்காவே இல்லைங்க. அடப்பாடிகளா. அப்புறம் அது வந்து அவங்க கார சட்னி சரியான காரம். தொண்டையில் போட்ட பாருங்க அப்படியே நெறி ஏறிடுச்சு. எதுவும் தேங்காய் சட்னி கிடையாது, வேர்க்கடலை சட்னி. வேர்க்கடலை நல்லா தான் இருக்கும். நினைச்சேன் அதை பார்க்கும்போது, நினைச்சேன் உள்ள வாழைக்காய் இருக்காது, வெறும் அந்த இதுதான் இருக்கும். அதே மாதிரி வெளியில சொல்லிட்டாதீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வேற. வாழைக்காய் போட்டு உங்களுக்கு என்னது காயினா அவ்வளோ ரேட்டாக இருக்குது. வெறும் எண்ணெய் வேற இது வாங்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் ஒரு நாள் மட்டும்தான், ஒரு நாள் மட்டும்தான். நல்லா நூறு போட்டு நல்லா பிழிஞ்சு விடுமா. செஞ்சு நல்லா இருக்குதா பூபு? பஜ்ஜி சாப்பிட மாட்டேன், எனக்கு வேணாம் உனக்கு வேணான்னு சொல்லிட்டு எல்லாம் ரவுண்டு கட்டி எனக்கு கொடுக்காம சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. காலி பண்ணிட்டாங்க, தட்டே காலி. அப்படி போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ளே காலி. எனக்கு எங்க என்னவே அது சாப்பிடாது, அது சாப்பிடாது, ரொம்ப காரமாக இருக்குது, அது சாப்பிடாது. எனக்கு கொடுக்காம சாப்பிட்டீங்கல்ல, நான் சாப்பிடவே இல்லை. கொஞ்சம் சாப்பிட்டு பால் வச்சுட்டு வரலான்னு போனேன். நீ சாப்பிட்றது தங்க பிள்ளை, நீங்கள் சாப்பிடுங்க. சரி விடு, நான் அம்மா செஞ்சு தரேன் உனக்கு, விடு. எங்கேயே வாழைக்காய் இருக்குது, செஞ்சுருக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பஜ்ஜி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம்ல, அது வந்து இவங்களுக்குலாம் பத்தவே இல்லை. அதனால வந்து ஒரு வாழைக்காய் இருந்துச்சா, அதை எடுத்து பஜ்ஜி போட்டுட்ருக்காங்க. காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கரெக்டாக 6 பஜ்ஜி வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ஒன்று கூட கொடுக்காம இவங்களேலாம் எல்லாமே சாப்பிட்டாங்க. ஆனாலும் பத்தலையா இவங்களுக்கு. அதனால் பாருங்கள், மாவெல்லாம் கலக்கி ரெடியாக வச்சுட்டாங்க. இந்த பக்கம் டீ வந்து பால் வந்து காஞ்சிட்ருக்கு. இந்த பக்கம் பஜ்ஜி போட்டுட்ருக்காங்க. போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். சூடாக டீ இருக்குது, பஜ்ஜி இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். மீதி கொஞ்சம் இருக்குது, போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டு பார்ப்போம்.